சங்கர் தயாள் சர்மா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கர் தயாள் சர்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 1992லேருந்து 1997 வரைக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 1994 1994ல் ஒரு அரசு பயணமாக வந்து ஓமன் நாட்டுக்கு மஸ்கட்டுக்கு போகிறாங்க. இப்போ மஸ்கட்டுக்கு சங்கர் தயாள் சர்மா போகிறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து நிற்குது. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஓமன் நாட்டோட கிங், ஓமன் சுல்தான் சொல்லுவாங்க, அந்த ஓமன் நாட்டுக்கு ராஜா அவர் வந்து மஸ்கட்டுக்கு வந்து அங்கே அந்த ஃப்ளைட்டில் நின்று அந்த படிக்கட்டு கீழே அப்படி வச்ச உடனே சங்கர் தயாள் சர்மா அந்த ஃப்ளைட்டை விட்டு அந்த படிக்கட்டு கிட்ட கூட வரல. அவர் இருக்கையிலேருந்து எழுந்திருக்கார். அதுக்குள்ளே இந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, குடுகுடு குடுகுடுன்னு இந்த படிக்கட்டு மேலே ஏறி அவர் சேர்லேருந்து அவர் எழுந்துக்கும் போதே அவர் கையை பிடிச்சி பொறுமையாக கீழே கூப்பிட்டு வர்றார். ஏன்னா நம்ம சங்கர் தயாள் சர்மாவுக்கு கொஞ்சம் நல்ல ஏஜ் இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் சாஞ்சி தான் நடப்பாங்க இல்லையா. ஸோ அவர் ரெண்டு கையை பிடிச்சி கைத்தாங்களா அழகாக ஃப்ளைட்லேருந்து கீழே கூப்பிட்டு வர்றார். அது மட்டும் இல்லாமல் அங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் தங்கறதுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா. சங்கர் தயாள் சர்மா இந்தியாவோட குடியரசுத் தலைவர். ஸோ அவர் தங்குற இடத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா கார் போகணும். இந்த ஃப்ளைட்டு நிற்கிற இடத்துலேருந்து கார் போகணும். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, அந்த டிரைவரை வந்து நீங்கள் ஓரம் வந்திருப்பான்னு சொல்லிட்டு இந்த மன்னனே போய் அந்த காரை எடுத்து கார் ஓட்டுறாரு சங்கர் தயாள் சர்மாவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மண் கொண்டு போயிட்டு சங்கர் தயாள் சர்மா என்ன பண்ணுறாரு, அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட தங்கும் விடுதியில் அவரை விட்டுட்டு வர்றார். ஓமன் நாட்டுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இது அவங்களுடைய வரலாற்றிலே கிடையாது. ஏன்னா ஒரு மன்னன் வந்து இறங்கி போய் இந்தியாவோட ஒரு குடியரசுத் தலைவர் வந்தாரு, அதுக்கு எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பாரு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவங்களுடைய பழக்கத்திலேயே அது கிடையாது. அவங்க யார் வந்தாலும் அவங்க அரசவைக்கு வந்து தான் அவங்கள பார்க்கணும். அது எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் சரி. ஆனால் சங்கர் தயாள் சர்மாவுக்கு மட்டும் இவர் போய் அழைச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நாடே வேந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏன் என்னன்னு கேட்டு மறுநாள் ப்ரெஸ் மீட்லாம் நடக்குது. ஸோ அப்போ அவரை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ மரியாதை அவருக்கு கொடுத்தீங்க இந்தியாவிலேருந்து வந்த ஒரு குடியரசுத் தலைவருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓமன் நாட்டு மன்னன் சொல்கிறாரு, நான் இந்தியாவில் படிக்கும்போது பூனே யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்போ அவர் தான் என்னுடைய ஆசிரியர். அவர் தான் எனக்கு கலாச்சாரம், மொழி, பண்பாடு இதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தவர். இன்னைக்கு நான் இந்த நாட்டில் ராஜாவாக இருக்கேன்னா அதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க, என்னுடைய கடவுள் அவரு அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த உண்மை சம்பவம் டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்க டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய மகுடம் வைத்தது போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த ஓமன் நாட்டு மன்னன் மரியாதை செலுத்தினது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.